அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வருடக்கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன துறை வேலை அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தானே கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க. சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மாபெரும் வேலைவாய்ப்பு மாவட்ட வாரியாக சற்று முன்பு வெளியிட்டிருக்கிறாங்க மக்களே. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் கழித்து தான் இதற்கான நோட்டிஃபிகேஷனே வருது. நீண்ட நாள் கழித்து தான் வருது. ஸோ அதனால் ரொம்ப அதிகப்படியான வேகன்சியோடு வந்திருக்குது. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எந்த துறையில் இருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, ஸோ இதற்கான கேட்டகரி ஓகேங்களா, எந்த கேட்டகரியாக ஜாப்போட வந்திருக்குது, ஸோ ஜாப்போட லொக்கேஷன், இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு ஜாப்போட லொக்கேஷன்லாம் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த லொக்கேஷன்லாம் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்க போகுது, அதே மாதிரி என்ன போஸ்டிங்க்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் போஸ்டிங் 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன, அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும், அதே மாதிரி சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க, வயது வரம்பு எவ்வளோ இருக்கணும், அடுத்து எல்லாமே பார்க்க போகிறோம். அடுத்ததாக டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக கேண்டிடேட் ஓகேங்களா. ஸோ எந்தெந்த கேண்டிடேட்லாம் யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருந்தால் அப்ளை பண்ணலாமா, இல்லை என்னென்ன கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், எந்த வயதை இருந்து ஓகேங்களா, எந்த வயசில் இருந்து எந்த வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், மினிமம் வயது என்ன, மேக்ஸிமம் வயது என்ன, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்க பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததாக சேல்ரி ஓகேங்களா, பர் மாதத்துக்கு இதற்கான சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஜாப்ஸ்க்கும் அதாவது ஒவ்வொரு வேரியன்ட் ஜாப் 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்றதையும் பார்க்கலாம். அதுக்கான தனித்தனியான சம்பளமும் கொடுத்துருக்குறாங்க. அதையுமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா, என்ன படிச்சிருந்தா இந்த வேலையை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா, இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு ஏதாவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா, ஸோ அதற்கான அப்டேட் பார்க்க போகிறோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்களா, ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்க போகுது, ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் இந்த வேலை நமக்கு கிடைக்க போகுது, இது எல்லாமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதற்கான டேட்டையுமே பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, இதற்கான முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலிமா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம தொடர்ச்சியாக கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஏது எப்படின்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கேட்டிருந்தீங்க, வீட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி நான் சொல்கிற இந்த பார்ட் டைம் ஜாப் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய பேர் இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். ஸோ அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட் பயன்படுத்திக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு கழித்து தான் இந்த வேலையை வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எந்த துறையிலேருந்து இந்த வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு சத்துணவு துறையிலேருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ இதோட ஜாப்போட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஓகேங்களா. அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷன் ஓகேங்களா, இது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஜாப்போட லொக்கேஷன் ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப்போட லொக்கேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது இந்த 38 மாவட்டத்துலேயுமே எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நீங்கள் வேலை செஞ்சுருக்க முடியும். அதே மாதிரி இதில்
இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் தான் எனக்கு வந்து போஸ்டிங் வேணும், இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் தான் எனக்கு வந்து போஸ்டிங் வேணும்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் அவங்க போஸ்டிங் போடுவாங்க. சரிங்களா? ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக போஸ்டிங் என்ன போஸ்டிங் இதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சத்துணவு அமைப்பாளர் மற்றும் சமையலர், சமையல் உதவியாளர் இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 3 விதமான போஸ்டிங் சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறது குவாலிஃபிகேஷன் எல்லாமே தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த 3 விதமான போஸ்டிங்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன், தனித்தனியான வேறு வேறு சம்பளம் வந்து வேரியண்ட் ஆகும். அதே மாதிரி வயது வரம்பும் வித்தியாசப்படும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா மாற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து வேரியண்ட் ஆகும். ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம் 38 மாவட்டத்திலையுமே. சரிங்களா? ஆனால் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதில் ஒரு சந்தேகம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தாவே நீங்கள் கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஆனால் என்னோடய சஜஷன் படி இது பெண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்றதுனால பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆண்களுக்கு இந்த போஸ்டிங் எல்லாமே கொடுப்பாங்க. சரிங்களா? அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து வயது வரம்பு. சரிங்களா? ஸோ வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் வயது வந்து 20 வயசில் இருந்து, ஓகேங்களா, 20 வயசில் இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா வயது தளர்வு கொடுப்பாங்க. அது என்னென்ன கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SC ST இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு ஒரு இப்போ 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 5 வருஷம். ஓகேங்களா? 5 வருஷம்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SC ST இருந்தீங்கன்னா. PW கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 45 50 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10 வருஷம் 5 வருஷம் கூட வயது தளர்வு கொடுப்பாங்க. அடுத்தது வந்து இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வயது தளர்வு கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக சேல்ரி. ஓகேங்களா? இதற்கான சம்பளம். ஓகேங்களா? பர் மாதம் சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர் மந்த் 20,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து சமையல் உதவியாளருக்கு கிடையாது. சமையல் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதில் அவ்வளோ கிடையாது சம்பளம். பர் மந்த் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6,000 இருந்து ஒரு 10,000 தான் இதற்கான சேலரியே இருக்கும். ஓகேங்களா? இந்த சத்துணவு மற்றும் இந்த வேலைகள் வாய்ப்புகளுக்கு. சரிங்களா? அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருந்தா மினிமம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, மினிமம் எனி டிகிரி UG PG 12ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கான குவாலிஃபிகேஷன் மினிமம் நீங்கள் 8வது 10வது படிச்சிருந்தாவே இந்த வேலைக்கு போதுமானது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் 8வது படிச்சிருக்கீங்க, எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த வேலையில் முன்னுரிமை. ஓகேங்களா? இதில் முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேண்டிகேப்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான முன்னுரிமையும் கொடுத்துட்டும் வந்துட்டுருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்றது. இப்போ நீங்கள் 10வது சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க இல்லையா, டோட்டல் மார்க்கு, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க. அதில் யார் டாப் வராங்களோ அவங்களுக்கு தான் இதில் வந்து வேலை கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தனித்தனியான இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கிறதான சான்சஸ் இருக்குது அதிகமாகவே. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா February. ஓகேங்களா? February 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா? அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 நாளைக்குள்ளே வேலை வந்து ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட். நம்ம அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான அப்ளிகேஷன் சொன்னோம் இல்லையா, சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு எல்லாமே யாருமே கால் பண்ணாதீங்க. நார்மல் காலும் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் காலும் பண்ணாதீங்க, ஒன்லி மெசேஜ் மட்டும் போடுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஜாப், பார்ட் டைம் ஜாப் வேணுன்றவங்களுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். யாருமே அதுவும் கால் பண்ணாதீங்க, உடனே வாட்ஸ்அப். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். இதுதான் அப்டேட்டு. யாருக்கெல்லாம் அப்ளை பண்ண வீடியோ வேணுமோ ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.